வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக மாநில முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு கொரோனா தொற்று, சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. கொரோனாவின் தீவிரத்தை தடுக்க தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு அமலாகிறதா? புதிய கட்டுப்பாடுகள் விரைவில் வெளியாகலாம் என தகவல். நடிகர் விவேக் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி, மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை. நடிகர் விவேக் நலமுடன் உள்ளார், மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாக PRO பேட்டி. சூரப்பா மீதான விசாரணை ஆணைய அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவு நீட்டிப்பு, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேசிய பசுமை தீர்ப்பாய நிபுணர் குழு உறுப்பினராக கிரிஜா வைத்தியநாதன் நியமனத்திற்கு எதிரான வழக்கு, நிபுணத்துவம் இல்லாதவர்கள் பணி நியமனம் செய்யப்படுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. தென் தமிழக மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சித்திரை திருவிழாவில் சிறப்பு பாஸ், VIP பாஸுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது, பக்தர்களை அனுமதிக்க ஆணையிட முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு எடியூரப்பாவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு எடியூரப்பாவுக்கு கடந்த 2 நாட்களாக காய்ச்சல் இருந்ததை அடுத்து பெங்களூரில் உள்ள ராமையா நினைவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மணிப்பால் மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு எடியூரப்பா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் திரு எடியூரப்பாவுக்கு நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் தொற்று இல்லை என தெரியவந்தது. இந்நிலையில் இன்று நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா நிலவரம் தொடர்பாக பெங்களூரில் உள்ள தனது இல்லத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு எடியூரப்பா இன்று காலை ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. நடிகர் திரு விவேக்கிற்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் இன்று நடிகர் விவேக்கிற்கு திடீரென நெஞ்சு வலி மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். சில மணி நேர சிகிச்சைக்கு பின் நடிகர் திரு விவேக்கிற்கு எக்மோ கருவி பொருத்தப்பட்டு அதன் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நடிகர் விவேக்கின் உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஏராளமான தமிழ் திரைப்படங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ள நடிகர் விவேக் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் திரு விவேக் நலமுடன் இருப்பதாகவும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது செய்தி தொடர்பாளர் திரு நிக்கில் முருகன் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசியால் நடிகர் திரு விவேக்கிற்கு பாதிப்பு இல்லை என்றும் உடல்நலக்குறைவு காரணமாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்று காலை நடிகர் விவேக் அவர்கள் குடும்பத்தினருடன் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு உடல்நல சோர் ஏற்பட்டு மயக்கம் வந்தது. ஸோ அவங்க குடும்பத்தினர் அவர் விவேக் சாரை உடனே கொண்டு வந்து அவர் ஒய்ஃபு பொண்ணுங்க எல்லாமே சேர்த்து கொண்டு வடபழனி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. டாக்டர் பரிசோதனை பண்ணதில் ஆன்ஜியோ பண்ணுனாங்க. MRI ஸ்கேன் முடிச்சு இப்போது ஆன்ஜியோ முடிச்சு நல்லா இருக்காரு, சுயனுடன் இருக்கிறார், நல்லா பேசிட்டு இருக்கார். விரைவில் குணமடைந்து மீடியாக்களை சந்திப்பதாக அவங்க குடும்பத்தினர் தகவல் சொன்னாங்க.
தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தலைமை செயலாளர் தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொரோனா வைரஸ் இரண்டாவது அலையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவாக 7,987 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் காரணமாக ஒரே நாளில் 29 பேர் உயிரிழந்துவிட்டனர். அடுத்த சில நாட்களில் இதன் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது குறித்து சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடன் தலைமை செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை இயக்குநர் திரு செல்வ விநாயகம், சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். +2 பொதுத் தேர்வை நடத்துவதா, ஒத்தி வைப்பதா, இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. கொரோனா பரவல் அதிகமாக இருப்பதால் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு சூரப்பா மீதான விசாரணை ஆணைய அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு சூரப்பா மீதான ஊழல் புகாரை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி திரு கலையரசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இதற்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று விசாரணை நடைபெற்றது. இவ்வழக்கில் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராக உள்ளதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனது பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் தன் மீதான விசாரணை செல்லத்தக்கதல்ல என சூரப்பா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இவ்வழக்கில் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை இடைக்கால தடை உத்தரவை நீட்டித்து நீதிபதி திரு கோவிந்தராஜ் உத்தரவிட்டார். புதுச்சேரியில் முழு ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்பில்லை என துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரிசோதனை வாகனம் அறிமுக நிகழ்ச்சி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை முன்பு இன்று நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு வாகன செயல்பாட்டை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் முழு ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்பில்லை என தெரிவித்தார். பொதுமக்கள் நோய் தொற்றை தடுக்க முகக்கவசம் அணிய வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், கொரோனா தடுப்பு முறைகளை பின்பற்றாவிட்டால் நோய் தொற்று அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கூறினார். தொற்று பரவும் பட்சத்தில் பகுதி நேர ஊரடங்கு போடப்படலாம் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் எச்சரிக்கை விடுத்தார். முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற கட்டாயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். காவல்துறையினர் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதே போல கூட்டம் கூடும் இடங்களில், மார்க்கெட் போன்ற இடங்களில் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். மக்களின் பங்களிப்பு நிச்சயம் அவசியம். தொடர்ந்து மக்களில் அத்தனை பொதுநலவாதிகள், இளைஞர்கள் அவர்களை போன்றவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். நெல்லையில் கொரோனா தடுப்பூசி போட அனுமதி மறுக்கப்பட்டதால் கடும் அதிருப்தி அடைந்த ஒரு பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் தடுப்பூசி முகாமிற்கு நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த செண்பகவள்ளி என்ற பெண் தடுப்பூசி போடுவதற்காக வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த மருத்துவ பணியாளர்கள் அந்த பெண்ணிடம் ஒரு நாளைக்கு 30 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படும் என்றும் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு இருப்பதாகவும் விளக்கியுள்ளனர். இதனால் அதிருப்தி அடைந்த அந்த பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் தடுப்பூசி என்பது பணக்காரர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மட்டும்தானா என கேள்வி எழுப்பியதுடன் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வேன் எனவும் மிரட்டல் விடுத்தார். இதனால் செய்வது அறியாமல் திகைத்த செவிலியர்கள் அந்த பெண்ணுக்கு தடுப்பூசி போட்டனர். இந்த சம்பவத்தால் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சும்மா முதலமைச்சர் அமைச்சர் வந்து எல்லாரும் போட்டா இந்தியா போட்டா இது ஒரு பப்ளிக்ல வரட்டும். நான் வரவே மாட்டேன். ஊருக்கு இடத்துலயே நான் வரவே மாட்டேன். இந்த இடத்துக்கு வராம நான் இந்த இடத்துலயே இருந்து நாளைக்கு தீர்க்கிறேன்.
என் புருஷனால பிள்ளை ஒரு பேர்த்து எடுத்தாச்சு போதும். கவர்மெண்ட்டுக்காண்டு இந்த இதில் உயிர் இழந்தாலும் இருந்து போதும். தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரியாகவும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 9 சென்டிமீட்டரும், மஞ்சளாறு, நத்தம் பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டரும், மதுரை விமான நிலைய பகுதியில் 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இனி மேலும் சில முக்கிய நிகழ்வுகளை வேக செய்திகளாக தற்போது காண்போம். நாடு முழுவதும் பல்வேறு தலைவர்கள் அடுத்தடுத்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா, திரு திக் விஜய் சிங், சிரோன்மணி அகாலிதளம் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி ஹர்சிம்ரத் சிங் பாதல் ஆகியோர் தங்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளனர். மூவரும் தங்களது வீடுகளிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே லஞ்சம் வாங்க முயன்ற சார் பதிவாளர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கையும் களவுமாக சிக்கினார். ஆத்திக்காட்டு விளையைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான 50 சென்ட் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய ராஜக்கமங்கலம் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றபோது சார் பதிவாளர் பனிமலர் ஜெசிங்டன் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனையடுத்து கிருஷ்ணன் நாகர்கோவிலில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக அவரை கைது செய்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதியில் பெண் ஒருவரை காட்டு யானை மிதித்து கொன்றது. டாப் ஸ்லிப் பகுதியில் கூமாட்டி மலைவாழ் மக்கள் குடியிருப்பில் வசித்து வந்த வனத்தாய் என்பவரும் அவரது மகளும் விறகு சேகரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது புதருக்குள் இருந்த யானை வனத்தாயை சுற்றி வளைத்து தூக்கி இழுத்து சென்று கொன்றது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானையை விரட்டிவிட்டு வனத்தாயின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு இல்லை என மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராமேஸ்வரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கோவிட்-19 பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 214. எனவே ராமேஸ்வரம் பகுதிக்கு தீவிரமான கண்காணிப்பு பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். 4 கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் ஏற்படுத்தியிருக்கிறோம். மற்றும் கார், வேன் போன்ற வாகனங்கள் வருகிறவர்களுக்கு செக் போஸ்டில் பரிசோதனை செய்வதற்குரிய நடைமுறைகளை கூடுதலான பணியாளர்களை நியமித்து அதில் மேம்படுத்தியிருக்கிறோம். ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரையிலும் ஸ்கிரீனிங்காக தனியாக பணியாளர்கள் நியமித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் பொதுமக்கள் அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். மேலும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதனை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த பொது முடக்கத்தை தனிச்சையாக அமல்படுத்தியது, மக்களை மணியடிக்க செய்தது, கடவுளை புகழ்ந்து பேசுவது ஆகிய 3 நிலைகளை மட்டுமே மத்திய அரசு கையாண்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
கொரோனா பரவலை மத்திய அரசு கையாளும் விதம் குறித்து காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தி தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசு கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த 3 நிலைகளை கையாண்டதாக குறிப்பிட்டுள்ளார். துக்ளக் பாணியில் பொது முடக்கத்தை அமல்படுத்தியது முதல் நிலை, பொதுமக்களை மணியடிக்க செய்தது 2வது நிலை, கடவுளை புகழ்ந்து பாடியது 3வது நிலை என திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். போதிய அவகாசமின்றி மத்திய அரசு பொது முடக்கத்தை அமல்படுத்தியதையும் பிரதமர் மோடி பொதுமக்களை மணியடிக்க கூறியதையும் திரு ராகுல் காந்தி இவ்வாறு விமர்சித்துள்ளார். தடுப்பூசி திருவிழா என்ற பெயரில் மத்திய அரசு போலி நாடகம் நடத்தி வருவதாக திரு ராகுல் காந்தி நேற்று கடுமையாக விமர்சித்துள்ளார். தீர்ப்பாய நிபுணத்துவ உறுப்பினர்களாக நியமிக்கப்படுபவர்கள் நிபுணர்களாக இருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நிபுணர் குழு உறுப்பினராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து பூ உலகின் நண்பர்கள் அமைப்பின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை நடைபெற்றது. 20 ஆண்டுகள் இந்திய ஆட்சி பணி அனுபவமும் அதில் 5 ஆண்டுகள் சுற்றுச்சூழல் துறையில் பணியாற்றிய அனுபவமும் இருக்க வேண்டும் என்பதே விதி. ஆனால் சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகளில் கிரிஜா வைத்தியநாதனுக்கு 3.5 ஆண்டுகள் அனுபவமே உள்ளதால் நியமனத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தீர்ப்பாய நிபுணத்துவ உறுப்பினர்களாக நியமிக்கப்படுபவர்கள் நிபுணர்களாக இருக்க வேண்டும் என தெரிவித்தனர். நிபுணராக இல்லாத IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து 2வது நாளாக 2 லட்சத்தை தாண்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக 2,17,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் நாட்டில் இதுவரை இல்லாத புதிய உச்சமாக ஒரே நாளில் 2,17,353 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,42,91,917 அதிகரித்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக 1,185 பேர் மரணமடைந்துள்ளனர். நாட்டில் மொத்த பலி எண்ணிக்கை 1,73,123 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 15,69,743 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா 2வது அலை மே மாத இறுதி வரை நீடிக்கக்கூடும் என தொற்று நோயியல் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் 2வது அலை மிக தீவிரமடைந்து வருகிறது. கடந்த முறை இல்லாத அளவாக நாட்டின் தினசரி கொரோனா பாதிப்பு 2 லட்சத்தை கடந்துள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கொரோனா 2வது அலை மே மாத இறுதி வரை நீடிக்கக்கூடும் என தொற்று நோயியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். தினசரி 7% என்ற விகிதத்தில் கொரோனா தொற்று உயர்ந்து வருவதாகவும் இதே விகிதம் தொடர்ந்தால் தினசரி கொரோனா பாதிப்பு 3 லட்சத்தை தாண்ட வாய்ப்புள்ளதாகவும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கடந்த முறையை விட தொற்று தீவிரமாக இருப்பதற்கு உருமாறிய கொரோனாவே காரணம் எனவும் இவை வீரியமற்றவை என்பதை நிரூபிக்க எந்த தரவும் இல்லை எனவும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரையில் குடும்பமாக கொரோனா தொற்று பரவி வருவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோமதிபுரத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மதுரை அண்ணா நகர் கோமதிபுரம் பகுதியில் உள்ள மல்லிகை வீதியில் வசித்து வரும் 64 வயது முதியவர் ஒருவருக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவரின் குடும்பத்தினருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் மேலும் 3 முதியவர்கள் உட்பட 6 பேருக்கு கொரோனா தொற்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மல்லிகை வீதியை தகரத்தால் அடைப்பது, கிருமி நாசினி தெளிப்பது,
கபசூர குடிநீர் வழங்குவது போன்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே மதுரை, திருப்பாலை, காயத்ரி நகரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேருக்கும், அரசரடி பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கும், ஆயுதப்படை காவலர் குடியிருப்பில் 6 காவலர்களுக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நாள்தோறும் 50 காவலர்கள் வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவதாக பெருநகர காவல் ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலக வளாகத்தில் அமைச்சு பணியாளர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை திரு மகேஷ்குமார் அகர்வால் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரமாக பரவி வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். சென்னை சிட்டியில் பொதுமக்கள் எல்லா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு வேக்சின் போட்டால், அதாவது சிம்டம்ஸ் இருந்தானா டெஸ்டிங் உடனே பண்ணானா நம்ம கண்டிப்பாக கொரோனா தடுக்க முடியும், ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். ஒரு ஜனவரி ஃபெப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் 1 to 2 போலீஸ்மேன் டெய்லி இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ இன்ஃபெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டெய்லி ஒரு 13 to 15 போலீஸ்மேன் இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால அவங்களுக்கு பாதுகாக்க அவங்களுக்கு நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி வேக்சினேஷன் கேம்ப் எல்லாம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அம்மாநில சுகாதாரத்துறை செயலாளர் திரு அருண் கேட்டுக் கொண்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் மாளிகை முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து கைகளை தூய்மையாக வைத்திருந்தால் மட்டுமே கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நேற்று 4700 பேருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணதில் 531 பேருக்கு பாசிட்டிவ் வந்திருக்குது. ஸோ இது ஏறக்குறைய ஒரு 20 மடங்கு அதிகம். போன மாதத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது 20 மடங்கு அதிகமாக இங்கே டெஸ்ட்டு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ மக்கள் இன்னும் ஜாகிரதையாக இருக்கணும். எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கணும். ஆனால் நம்ம பாசிட்டிவான கேசஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏறக்குறைய இது வரலாம் 3000 பேரில் மோர் தென் 25% க்ரௌடட் பிளேஸில் தான் ஆரிஜினாக இருக்குது. க்ரௌடட் பிளேஸஸ்னால் ரொம்ப இந்த மார்க்கெட்ஸு, கல்யாணம், இந்த மாதிரி போகிறதில்ல. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆனாலும் அந்த மாஸ்க் போட்டுக்கணும், சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கணும். இதுதான் நாங்கள் மக்களை கேட்டுக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசிகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அரசு மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களுக்கு வரும் மக்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மாவட்டம் முழுவதும் 150க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள மையங்கள் மற்றும் சிறப்பு முகாம்கள் மூலம் கடந்த சில நாட்களாக தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. தடுப்பூசிகள் போதிய இருப்பு இல்லாததால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பல மையங்களில் டோக்கன் வழங்கப்பட்டு முறை மறுநாள் வர சொல்லி அனுப்பி வைக்கப்படுவதாக தற்போது புகார் எழுந்துள்ளது. குமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக கொரோனா தடுப்பூசி மிகவும் தட்டுப்பாடாக இருக்கிறது. ஊசி போடக்கூடிய மக்களை திருப்பி அனுப்புகிறாங்க. இது பல சந்தேகங்களை கிளப்புகிறது. தனியார் மருத்துவமனையில் 250 ரூபாய் ஊசி போடுறாங்க நாங்கள், ஆனால் எந்த தனியார் மருத்துவமனையில் 250 ரூபாய் போடலை. இதை அரசு அவர்களை ஊக்குவிக்கும்போது இங்கே போலியான தட்டுப்பாடை ஏற்படுத்தி தனியார் மருத்துவமனை ஊக்கப்படுத்துவதாகவே தெரிகிறது. அதனால் மாநில அரசு, மத்திய அரசுகள் தனி கவனம் செலுத்தி அரசு மற்றும் சுகாதார மையங்களில் தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லாமல் ஏழை மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்ய வேண்டும். கொரோனா குறித்த விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்தால் தினசரி 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வரத் தொடங்கியதால் தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. ஹரித்வாரில் நடைபெற்று வரும் கும்ப மேளாவில் பங்கேற்ற 30 சாதுக்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் நடைபெற்று வரும் கும்ப மேளாவில் லட்சக்கணக்கானோர் நீராடி வருகின்றனர். கடந்த 14ஆம் தேதி மட்டும் ஹரித்வாரில் 43 லட்சம் பக்தர்கள் வந்து புனித நீராடியதாக உத்தரகாண்ட் அரசு தெரிவித்தது. கும்பமேளாவில் கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்ற முடியாத நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்ததால் கும்பமேளாவை நாளையுடன் முடித்துக் கொள்வதாக 13
அகாதாக்களின் ஒரு அமைப்பான நிரஞ்சனி அகாதா நேற்று அறிவித்தது. ஹரித்வாரில் கும்ப மேளாவுக்கு வந்த சாதுக்களில் 30 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கும்ப மேளாவில் பங்கேற்ற சாதுக்களில் 30 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சாதுக்களுக்கும் அகாதாக்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஹரித்வாருக்கு வந்து சென்ற பக்தர்கள் தங்களை வீடுகளிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.